ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி யப்னா சமையலில் ராசவள்ளி கிழங்கு அவிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், இது ஒரு பெரிய ராசவள்ளி கிழங்கு, அதை வெட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கு தண்ணி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு இதில் அவிக்க வேணும். மற்றது இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். இப்படி இனிப்பு இந்த கிழங்கு செய்யல கொஞ்சம் உப்பு போட்டால் அது நல்லா இருக்கும். மற்றதுக்கு தேவையான பொருட்கள் சீனி, சிறிதளவு உப்பு, மற்றது தேங்காய்ப்பால். அது முதல்ல இந்த தண்ணிக்குள்ள இதை போட்டு அவிக்க வேணும். இது நல்லா வெட்டி கழுவி வச்சிருக்கிறேன். இதை இந்த தண்ணிக்குள்ள அப்படியே போட்டுட்டு அவிக்க வேணும். இதுக்கு சிறிதளவு கொஞ்சம் உப்பு, இப்போ இந்த அளவுக்கு உப்பு போட்டால் சரி, கணக்க போட தேவையில்லை. இந்தளவு உப்பு போட்டால் நல்லா இருக்கும் இதுக்கு. அதால் இந்தளவு உப்பு போடணும் முதல்ல அவிக்கல. பிறகு அவிஞ்ச பிறகு தான் சீனியெல்லாம் போட வேணும். இப்போ இது அவிய போது அவிஞ்ச பிறகு கரெக்டாக நாங்கள் வியூவர்ஸ் இதை நல்லா அவிஞ்சிட்டு வருது. இதை நல்லா மசிக்கணும். இப்படி மசிக்க வேணும். கிழங்க எப்பவும் இந்த கிழங்கோட முட்டுற மாதிரி தண்ணி நல்லா அவிக்கணும். ஆக தண்ணியும் விடக்கூடாது. கிழங்க மூடுற மாதிரி அந்த அளவு தண்ணியே காணும். அதில் வச்சு நல்லா இப்படி மசிக்க வேணும். நல்ல தூள் இதாக மசியணும். மசிச்சு போட்டு பாருங்க வியூவர்ஸ், நல்லா அவிஞ்சிட்டுது. இனி பாலையும் சீனியும் போட வேணும். பாலை விடுவோம். பாலை விட்டு சீனியும் இப்போ போடலாம். தங்கட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம் சீனியை. நான் கொஞ்சம் கணக்கத்தான் போடுவேன். ப்ரௌன் சுகர் தான் பாவிக்கிறாங்க, அதால் அதையே போடுறேன். இப்போ இந்த கரண்டியில் 4 கரண்டி போட்டேன்னா பிறகு பார்த்துட்டு போடலாம். ஓகே வீவர்ஸ், யாழ்ப்பாணம் முறைப்படி செய்த ராசவள்ளி கிழங்கு ரெடி ஆகிட்டு நல்லா இருக்குது. இந்த திக்காக வந்துட்டு நல்லா இப்போவும் அவிக்கேக்கில் இந்த கிழங்குட அட்டத்துக்கே தண்ணியை வச்சு அவிச்சா எல்லாம் கணக்காக வரும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகே வீவர்ஸ், பாய்.